முன்னாள் திமுக அமைச்சராக இருந்த சிவசங்கரன் தற்பொழுது சென்னை மத்திய குற்றப்பிரிவில் விசாரணைக்காக ஆஜராகியிருக்கிறார். அதாவது கடந்த திமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த சிவசங்கரன் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 23 லட்சம் ரூபாய் மோசடி செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் எஸ் சிவசங்கரனுடைய உதவியாளர் இளஞ்செழியன் என்பவரை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருந்தார்கள். இந்த கைது செய்ததை அடுத்து அவரிடம் தொடர் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. முதற்கட்ட விசாரணையில் அவர் தன்னுடைய உதவியாளர் இல்லை என மறுப்பு தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலருக்கு விசாரணை மேற்கொண்ட பொழுது அரசு வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றியதும், அதே போன்று முன்னாள் ஓய்வு பெற்ற காவல்துறையினர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ததும் உறுதி செய்யப்பட்டது. அது மட்டுமில்லாமல் 7 லட்சம் ரூபாயை முன்னாள் காவல்துறையான நபர் நேரடியாக சிவசங்கரிடம் கொடுத்தது அந்த இளஞ்செழியன் என்கிற உதவியாளர் வாக்குமூலமாக அளித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் முன்னாள் திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கரனுக்கு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பியிருந்தார்கள். சம்மனை ஏற்று இன்று காலை 10 மணி அளவில் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மத்திய குற்றப்பிரிவில் அவர் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில் சிவசங்கரன் மற்றும் அவருடைய வழக்கறிஞர் தற்பொழுது சென்னை மத்திய குற்றப்பிரிவில் ஆஜராகி இருக்கிறார்கள்.